ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேலியகுட மார்க்கெட்டுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் தான் போகிறது. ஆனால் முந்தநாத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பகல் தான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி போல் தான் போயிருந்தேன். நான் போகும்போதே நினச்சி கொண்டு போயிருந்தேன், என்னடா மரக்கறிகள் எதுவும் இருக்கோ இல்லையோ அப்படி என்று சொல்லி. ஆனால் எல்லா மரக்கறிகளுமே இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசரப்பட்டு படத்து காலையில் போக தேவையில்லை. காலையில் போனால் எல்லாமே இருக்குன்னு தான் நண்பர்களே. ஆனால் அதே மாதிரி நாங்கள் லேட்டாக போனாலும் எல்லாமே இருக்குதான். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சமையலோட அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்த நாளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். நான் ஒரு 50 பேருக்கிட்ட சிக்கன் சாப்பாடு நாங்கள் எல்டர் ஹோமுக்கு கொடுக்கணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தை அமாவாசை சமையல் கூட இருந்துச்சு. அப்போ இங்கே மரக்கறி வாங்குறதெல்லாம் சரி வராது. பேலியகுட மார்க்கெட்டில் மரக்கறி வாங்கினா தான் எனக்கு அதெல்லாம் வெட்டி சமாளிக்க சரியாக இருக்குது. நேரத்தோடைய வாங்கி வெட்டி இதில் பொரிக்கிறதுல பொரிச்சு அப்படி செஞ்சு வச்சா எனக்கு காலையில் டக்குன்னு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பகல் 1 மணிக்கு தான் போயிருந்தோம். போனோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மரக்கறிகளுமே இருக்குது. ஆனால் சின்ன வியாபாரிகள் அவங்க மட்டும் இல்லை. நாளைக்கு அவையெல்லாம் நேரத்தோட போயிடுவினோம் போலோட. ஆனால் இங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காயில் இருந்து வெங்காயத்தில் இருந்து உருளைக்கிழங்கு உள்ளி மரக்கறி எல்லாமே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் தான் கொஞ்சம் விலையாக இருக்குது. தக்காளி பழம் 1 கிலோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 போகுது நண்பர்களே. இப்போ நார்மலாக 200 எல்லாம் போனது, இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ 500 தான் போகுது. பார்த்து தான் நான் அடுத்த நான் சொன்னேன், நான் பார்த்து கொஞ்சம் காய்ப்பதமாக தான் நான் எடுப்பேன் பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னால் சரி எடுங்க தங்கச்சின்ட்டு அதோட பார்த்து நல்ல கணக்காக கொஞ்சம் அந்த காய்ப்பதம் செங்காய்ப்பதமாக இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்துக்கொண்டிருந்தேன். தக்காளி பழத்தையும் எடுத்து போட்டு அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னா வட்டக்காய் எல்லாமே இருக்குது. பனங்கிழங்கு கூட இப்போ வர தெரியுமா. ஆனால் நல்ல நிம்மதியாக மரக்கறி வாங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. ஏன்னு சொல்லுங்க, அந்த சனங்கள் இல்லை, கல்ல கச்ச இல்லை, நல்ல நிம்மதியாக பாருங்க பார்க்கிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் நல்ல வடிவாக ஆறுதலாக பார்த்து எல்லா மரக்கறிகளுமே வாங்கிட்டு மேலே வந்தாச்சு. மேலே வந்து பார்த்தா காஞ்சி ஓஞ்சு போயிருக்கு பாருங்க. மற்ற நாளில் இதால் வரையலாது. இந்த பக்கம் இருந்தும் வாகனம் வரும், இந்த பக்கம் இருந்தும் வாகனம் வரும். சரியான கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சைலன்ஸாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கொண்டு உள்ளுக்கு போயாச்சு. ஆனால் மற்ற நாளில் இருக்கிற மாதிரியே பழங்கள் எல்லாம் இருக்குது. அந்த இடைக்கிடைக்கு இருக்கிறார்கள் மட்டும் இல்லை. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பார்த்து மாம்பழம் வாங்குவோம்னு பார்த்தா அவர் சொன்னார், இது மருந்தடிச்ச மாம்பழம் தங்கச்சி என்றார். அதோடு நான் வாங்கல அந்த மாம்பழத்தை வச்சுட்டு அப்படியே எங்கால வந்து நான் வாழைப்பழம் வேண்டுவோம்னு பார்த்துட்டு ஜூட் சொல்லிச்சு, இல்லை நான் வத்தலைக்கு காலையில் வருவேன், வரைக்க வாழைப்பழத்தை நாளைக்கு வேண்டியாரு, நீ வேறு என்னத்தையும் வாங்கணும். வேறு என்னத்தை வாங்க போவேன். நான் இளநி வாங்க வந்தாச்சு நண்பர்களே. இளநிக்குள்ளேயே தூக்குல அந்த செல்லத்தை தூக்கின்னு வந்தாச்சு. ஏன்னா இளநி வேணும். எனக்கு பகலில் சமைக்க சரியான வெயிலாக இருக்குது நண்பர்களே, தாகமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இளநியை தான் கெடுத்து வெட்டி போட்டு மட்டக்கட்டு குடிச்சு போட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்கிறது. அதுலேயே வந்து ஒன்றை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு தான் வாங்கினேன். இந்த குள்ளை நல்லா இருக்கா, அந்த குள்ளை நல்லா இருக்கா. நான் முதல் இங்கால இருக்கிற குள்ளையில தான் வாங்கி குடிச்சு பார்த்தேன். அது கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருந்துச்சு. நான் சொல்லி இது இனிப்பு குறைவாக இருக்குது, மற்ற குள்ளையை தாங்கன்னு அதை வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்களும் இப்படி பகலில் போய் வாங்கி பாருங்க. நான் 2 சமையலுக்கு செம்மையாக மரக்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.